வணக்கம் நேர்களே, புதியதொரு தொடக்கம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. பாசத்தை காட்டி தோற்றவரும் இல்லை, கோபத்தை காட்டி ஜெயிச்சரும் இல்லை என்று கூறுவார்கள். கடந்த நிகழ்ச்சியில் உறவுகளின் நல்லிணக்கம் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து இன்று நம்முடன் இணைந்துள்ளார் BK சகோதரி மஞ்சு அவர்கள். இவர் கடந்த 42 ஆண்டுகளாய் ராஜயோக தியானம் பயிற்றுவித்து வருகிறார். ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி. வெல்கம் டு த ஷோ. தேங்க்யூ. கடந்த நிகழ்ச்சியில் நம்ம உறவுகளில் விரிசலை பற்றி பார்த்தோம். அதை தொடர்ந்து நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் உறவுகளில் நமக்குள்ள கொடுக்கக்கூடிய ஒரு பாதிப்பு இருக்குல்ல, அதுலேருந்து வெளியிலேயே வர முடிய மாட்டேங்குது சீக்கிரமாக. அதை பற்றி பேசிட்டு இருந்தோம் நம்ம. அதை தொடர்ந்து சொல்லுங்க சிஸ்டர். எங்கே பற்று இருக்கோ அங்கே பெயின் இருக்கு, வலி இருக்கு. வலி இருக்கும். இப்போ பற்றுக்கும் அன்புக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். நீங்கள் அகெயின் கம்மிங் பேக் டு த கார்ஸ், நிறைய வெஹிக்கிள்ஸ் மேலே காட் இஸ் லவ், லவ் இஸ் காட் அப்படி எழுதியிருப்பாங்க. அன்பே சிவம்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அன்பே சிவம். ஸோ அன்புன்றது கடவுளுக்கு ஈக்குவலாக சொல்லுவாங்க. ஆனால் பற்றே கடவுள் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. கடவுளே பற்று, பற்றே கடவுள், மோகமே கடவுள், கடவுளே மோகம் அப்படின்னு யூஸ் பண்ண மாட்டாங்க. அன்பே கடவுள் அப்படின்வாங்க. அப்போ அன்புக்கும் கடவுளுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அன்புக்கும் பற்றுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அதாவது கடவுளுக்கு சமமா இருக்கக்கூடியது தான் அன்பு. இப்போ எதுக்கு கடவுளுக்கு சமமா இருக்கிறது அன்பு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா, அன்புல கண்டிஷன்ஸ் கிடையாது. அன்பு பிசிக்கல் கிடையாது. அதாவது மேலோட்டமாக இந்த உடலை பார்த்து, உங்க பொருளை பார்த்து, அல்லது உங்களுடைய அழகை பார்த்து, உங்க டிகிரிஸை பார்த்து, இந்த மாதிரி மேலோட்டமா பார்த்து வர்றது அன்பு கிடையாது. இதுக்கு பற்று அப்படின்வாங்க. இன்ஃபாக்சுவேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் அன்புன்றது இது எல்லாத்துக்குமே உயர்ந்தது. அங்கே கண்டிஷன்ஸ் கிடையாது. இப்போ கடவுளுடைய அன்பு கடவுளுக்கு எதுக்கு கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, கடவுள் செய்யக்கூடிய அன்பு அதில் கண்டிஷன்ஸ் கிடையாது, அதில் வித்தியாசங்கள் கிடையாது. ஏன்னா இப்படி இருக்காது. அன்புன்றது எப்பவுமே அந்த லெவல் பிளேன்ல இருக்கு. ஸோ எங்கே நீங்கள் வேற, நான் வேற, நீ உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன், அன்லிமிட்டடா, நீங்கள் இப்படி நான் அப்படி அப்படின்ற வித்தியாசங்கள் இருந்தால் அங்கே அன்பு வராது. ஸோ ஃபர்ஸ்ட் திங், கோ பியாண்ட் த லிமிட்டேஷன்ஸ். அந்த வித்தியாசங்களுக்கு உயர்ந்த தாண்டி போக வேண்டியதாக இருக்கும், லிமிட்டேஷன்ஸ்க்கு தாண்டி போக வேண்டியதாக இருக்கும். அப்போ தான் உண்மையான அன்பு வரும். ஒரு ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் ஆகிறது ஒரு ஈக்குவல் பிளேன்ல தான் ஆகும். ஸோ அது இவங்களாவது உயர்த்தணும், இவங்களாவது கீழே வரணும், ஐதர் ஆஃப் இட். அப்போ இருந்தால் தான் அன்பு ஏற்படும், ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படும். இன்னொன்று கடவுள் கொடுக்கக்கூடிய அன்பு ஒரு ஆன்மீக அன்பு. அவர் நீங்கள் செஞ்ச பாவமோ அதோ இதோ அது எல்லாத்துக்குமே அப்பாற்பட்டு நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ, என்ன செய்கிறீங்களோ அப்படியே அவர் அக்செப்ட் செய்கிறாரு. ஸோ லவ் இஸ் நத்திங் பட் அக்செப்டிங் ஆஸ் இட் இஸ். அப்படியே அப்ரிஷியேட் செய்கிறது. ஸோ அப்ரிசியேஷன் அண்ட் அக்செப்டன்ஸ் இஸ் லவ். மனசில், அதாவது நான் ரொம்ப உங்களை நல்லா பேசுகிறேன், வாங்க உட்காருங்க அப்படி, அதாவது மூணாவது பார்த்தா இவ்வளோ அன்பை பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் எனக்கு மனசுக்குள்ள ரிஜெக்ஷன் இருக்கலாம், அந்த ஃபீலிங்ஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு ரிஜெக்ஷன் ஃபீலிங்காக இருக்கலாம். ஸோ மைண்டில் ரிஜெக்ஷன் இருந்து நான் ஃபிசிக்கலாக இந்த மாதிரி, அதாவது அன்பை பேசுறதுல உருவங்களோ அது அன்பு அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அன்புன்றது ரொம்ப உயர்ந்தது. இது எல்லா லிமிட்டேஷன்ஸ், எல்லா வித்தியாசங்கள் இருந்து தாண்டி போகக்கூடிய ஒரு நிலைமையில தான் அந்த அன்பே வரும். ஒரு சாதாரண மனிதன் இது எல்லாமே தாண்டி போய் அன்பு அப்படின்றது செய்ய தெரியல அப்படின்னு நினைக்கிறேன். அந்த தேர்ட் அன்புல எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்காது, கண்டிஷன்ஸ் இருக்காது, இப்படி இருந்தா அப்படி, அப்படி இருந்தா இப்படி இருக்காது. ஸோ காட்ஸ் லவ், கடவுளுடைய அன்பு அன்கண்டிஷனல், நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எதிர்பார்ப்பு இல்லை, ரொம்ப பியோரானது, தூய்மையானது. அண்ட் லாஸ்ட்லி அது முழுமையான அன்பு.
ஓகே. இட்ஸ் நாட் பார்ஷியல். முழுமையான அன்பு இருக்கிறதுனால அந்த அன்பால ஒரு மனிதனுடைய உள்மனம் திருப்தி அடையும். கடவுளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவுகளுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு டிஃபரன்ஸ் உண்மையான அன்பு. அதாவது அன்பு கடவுளுக்கு எதுக்கு கம்பேர் பண்றாங்க அப்படின்னா, கடவுள்ல உள்ள அன்பு வந்து இப்படி இப்பேற்பட்டது. அதனால் அந்த மாதிரி இருந்தாதான் அது அன்புன்னு சொல்லுவாங்க. அது பியோர் இல்லை, அது கம்ப்ளீட் இல்லை, அன்கண்டிஷனலா இல்லை, ஆன்மீகமா இல்லை, ஆன்மீக ஆத்மாவை பார்த்து உள் மனசை பார்த்து அது அன்பு கொடுக்கக்கூடியதா இல்லை, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாததா இல்லை அப்படின்னா அது அன்புன்னு சொல்ல மாட்டாங்க. அதை பற்றுன்னு சொல்லலாம், இன்ஃபேச்சுவேஷன் சொல்லலாம், மோகம் அப்படின்னு சொல்கிற அட்ராக்ஷன் சொல்லலாம். ஸோ இந்த கேட்டகரியில் வரும் அது. அன்புன்றது ரொம்ப தூய்மையானது. வாழ்க்கையிலேயே ஒவ்வொரு மனிதனுக்கு மிக அவசியமானது அன்பு தான். அந்த அன்பை ஷேர் பண்ணுறது தான் உறவுகளே. இப்போது நீங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய அரண்மனைன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. பெரிய அரண்மனை. அந்த அரண்மனையில் எல்லாமே இருக்குது. நீங்கள் வாழ்க்கையில் இஷ்டப்படுற அத்தனை பொருள்கள் இருக்குது. கார் வேணுமா, பொருள்கள் வேணுமா, பைசா வேணுமா, சாப்பிட்றதுக்கு எல்லாமே இருக்குது. அந்த கண்டிஷன் வந்து நீங்கள் தனியாக அங்கே இருக்கணும். உங்களுக்கு எந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வேணுமா, ஜுவல்லரி வேணுமா, எனக்கு என்னென்ன இஷ்டமா வேணுமோ அதெல்லாம் எல்லாமே அங்கே பொருள்கள் எல்லாமே இருக்கு. இஷ்டப்படுறக்கூடிய பொருள்கள் ஒன்றுக்கு நாளாக இருக்குது. ஆனால் அங்கே ஒரு நீங்கள் தவிர வேறு எந்த மனிதனும் இருக்க மாட்டாங்க. நீங்கள் அந்த மாதிரி ஒரு அரண்மனைக்கு போக விரும்புகிறீங்களா? கோடி ரூபாய் கொடுத்தாலும் வேணாம். ஏன்னா ஹியூமன் நேச்சர் என்னென்ன ஷேரிங். இப்போ நான் நல்ல ட்ரெஸ்ஸு போட்டிருக்கேன், நான் மட்டுமே போட்டால் அது எனக்கு சந்தோஷம் இல்லை. நான் அது உங்களோட ஷேர் பண்ணணும், சொல்லணும். நீங்கள் என்ன ஐயோ நல்லா இருக்குது பாருங்கள், எனக்கு புது ட்ரெஸ் இருக்குது, நான் உங்கள்கிட்ட சொல்லணும். நீங்கள் ஐயோ அப்படியா ரொம்ப நல்லா இருக்கே அப்படி நீங்கள் சொல்லணும். அது வந்து சந்தோஷம். ஸோ ஷேரிங்கில் வந்து ரொம்ப ஆனந்தம் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு அங்கே நிறைய பொருள்கள் இருக்குது, ஷேர் பண்ண ஒரு மனிதன் அப்படி இல்லைன்னா யூ வில் நாட் பி ஹாப்பி. பொருள் இருந்தால் மட்டும்தான் மனிதன் ஹாப்பியாக இருக்க மாட்டான். ஸோ இட்ஸ் ஷேரிங், இட்ஸ் ஹியூமன் நேச்சர், அப்ரிசியேஷன், ஹியூமன் நேச்சர். SOUL சோல் அப்படின்ற அந்த வார்த்தையை கேட்டிருக்கீங்களே, ஹியூமன் சோல். சோல், இந்த சோல் அப்படின்னாலே இட்ஸ் அ சப்ஜெக்ட் ஆஃப் யூனிவர்சல் லவ். ஒரு மனிதன் இன்னொரு மனிதன், யூ ஆர் அ சோல், ஐ எம் அ சோல். இந்த சோலுக்கும் இந்த சோலுக்கு இருக்கக்கூடிய சம்பந்தம் என்னன்னா தட்ஸ் லவ். அதாவது இப்போ நம்ம வீடு கட்டுறோம்ல, இந்த செவரு கட்டுறோம், ஒரு செங்கலுக்கும் இன்னொரு செங்கலுக்கும் சேர்த்து வைக்கிறதுக்காக இடையில சிமெண்ட் போடுவாங்க. அந்த சிமெண்ட் வந்து இட்ஸ் அ பைண்டிங் ஃபோர்ஸ் அப்படின்னு, பைண்டிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்ல, வாட் எவர் யூ சே. அதே போல் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை எப்போவுமே கூடவே வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பைண்டிங் ஏஜென்ட் வந்து அன்புதான். அன்புதான். அந்த கம்மன்ன்றது வந்து அன்புதான். அன்பை வச்சு தான் இந்த உறவுகளே உருவாகுது. அங்கே வந்து நீங்கள் உங்களுக்கு செல்ஃபிஷ்னஸ் இருக்குது, அங்கே வந்து இம்பியூர் லவ் இம்பியூர் எதுக்கு அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது இருந்தால் பேர்பட்ட ஒரு கண்டிஷன்ஸ். நீங்கள் இப்படி செஞ்சால் நான் அப்படி செய்வேன், நீங்கள் ஸ்மைல் பண்ண நான் ஸ்மைல் பண்ணுவேன், நான் ஒரு தடவை ஸ்மைல் பண்ண நீங்கள் 4 தடவை ஸ்மைல் பண்ணணும், இல்லைன்னா எனக்கு பிடிக்காது, நான் இப்படி பண்ணல நீங்கள் அப்படி பண்ணும். இப்படி நம்ம இந்த மாதிரி ஒரு நம்மளுடைய உறவு நடுவில் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தால் அது வந்து இதாக. ஸோ இப்பேற்பட்ட ஒரு சம்பந்தம் ரிலேஷன்ஷிப்பில் இது எல்லாமே இருந்தால் அதில் ஒரு மனிதனுக்கு திருப்தி இருக்காது. ஆமாம், அன்பில் திருப்தி இருக்குது, அன்பில் ரொம்ப சந்தோஷம் இருக்குது. இப்போ இத்தனை பேரோட நம்ம வாழ்ந்துட்டு இருந்தாலும் அங்கே சந்தோஷம் ஏன் இல்லைன்னா அந்த அன்பு அது அன்பா இல்லை. இட்ஸ் நாட் லவ், இட்ஸ் அட்டாச்மெண்ட், இட்ஸ் பொசசிவ்னஸ். எங்கே அன்பு இருக்குமோ அங்கே வந்து ஃபெய்த் இருக்கும், நம்பிக்கை இருக்கும். நம்பிக்கை அன்புன்றது இது ரெண்டு இட்ஸ் அ ட்வின் குவாலிட்டிஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் ஆனால் நான் உங்களை நம்பலை அப்படின்னா அது அன்பு கிடையாது. நான் உங்களை ரொம்ப நம்புகிறேன் ஆனால் அன்பு இல்லைன்னா, ஏன் நம்புறீங்க? அன்பு இருக்கிறதுனால தான், இல்லை நம்புறதுனால அன்பு கூட வரலாம். ஸோ இது அன்பு, நம்பிக்கை, லவ் அண்ட் ஃபெய்த், அது இட் கோஸ் டுகெதர். இப்போ நம்மளுடைய உறவுகளில் வந்து இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ரெஸ்பெக்ட், மரியாதை. இப்போ நம்ம குழந்தைகள் இருக்காங்க, அம்மா அப்பா இருக்காங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, கொலீக்ஸ் இருக்காங்க,
அவங்க நம்ம ரொம்ப நெருங்கிய வந்து அந்த ரெஸ்பெக்டை லூஸ் பண்ணிடுவோம். we take people for granted. என்ன திட்டினாலும் இங்கே தானே இருக்க போகிறாங்க, எங்கே போக போகிறாங்க, நம்மளுடைய குழந்தைங்கள தானே, நம்மளுடைய மனைவி தானே, அதாவது அது டேக் ஃபார் கிராண்டட். அங்கே வந்து ரெஸ்பெக்ட் குறைஞ்சிடும், ரெஸ்பெக்ட் குறைஞ்சிட்டே இருக்கும். ஸோ ஒரு மனிதனுடைய வேல்யூ வந்து அப்படி என்ன சொன்னாலும் ஓகே, எப்படி பேசினாலும் ஓகே, அப்போ அந்த ரெஸ்பெக்ட் குறையும். எங்கே ரெஸ்பெக்ட் இல்லையோ அங்கே அன்பும் குறையும். பிகாஸ் லவ், ரெஸ்பெக்ட் அண்ட் ஃபெய்த், இந்த 3 இருக்கிறதுல தட்ஸ் ரியல் லவ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கெஸ்ட் உங்கள் வீட்டுக்கு வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கெஸ்ட்டோட நீங்கள் எப்படி பேசுவீங்க? வாங்க உட்காருங்க, ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கும், பவ்யமாக இருக்கும். 5 நிமிஷம் 10 நிமிஷம் அல்லது ½ அன் ஹவர் வந்து போகிற கெஸ்ட்டோட நம்ம வார்த்தைகள் கூட தேடி தேடி பேசுவோம், நல்ல வார்த்தைகளாக பேசுவோம். நல்ல நல்ல வார்த்தை, அவங்களுக்கு பிடித்தமான வார்த்தைகள், அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட், செல்ஃப் ரெஸ்பெக்ட் குறையாத அளவுக்கு நம்ம அதை அவங்கள சந்தோஷப்படுத்துற மாதிரி எல்லாம் நம்ம பேசி பார்ப்போம். அப்படி பேசுவோம். எப்பவுமே வாழ்றவங்களோட என்ன வார்த்தை வேணாலும் எதுக்கு பேசணும், இன்னொரு ஒரு நல்ல வார்த்தைகளோட பேசணும் இல்லை. ஸோ திஸ் இஸ் வாட் வி டு. ஒரு மனிதனுக்கு ரொம்ப பிரியமானது செல்ஃப் ரெஸ்பெக்ட். நம்மளுடைய அது எந்த ரிலேஷன்ஷிப் இருந்தாலும், எந்த சம்பந்தம் இருந்தாலும், ஒருத்தருடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை ஹர்ட் பண்ணுற போல் நம்ம பேசிட்டோமா அப்படின்னா அன்பு குறையும். என்னுடைய பிஹேவியரில் உங்களுடைய ரெஸ்பெக்ட் குறையிற போல் உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பேசுவீங்க, பழகுவீங்க, பட் என்னை பற்றி உங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய ஒரு அன்பு வந்து அப்படி அன்பு அப்படின்னு இருக்காது. உங்களுக்கும் ரெஸ்பெக்ட் குறையலாம்.